கேனிபலிசம் அதாவது நரமாமிசம், செக்ஷுவாலிட்டி அண்ட் வயலன்ஸ். அழிந்து போன ஒரு சமூகம், அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 1972 வருஷத்துல ஜான் பி கலூன் எலிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட யூட்டோபியா அதாவது கற்பனை வாழ்விடத்தோட ஸ்பெசிபிகேஷன்ஸை விவரிச்சாரு. அந்த வாழ்விடத்தை லெபார்டரியில உருவாக்குனாரு. யூனிவர்ஸ் 25ன்னு சொல்ற அந்த பர்டிகுலர் மாடலோட ஒவ்வொரு அம்சமும் வடிவமைக்கப்பட்டதுக்கான காரணம் சுத்தி வாழ்ற மற்ற எலிகளோட வெல்பீயிங்கை பூர்த்தி செய்யவும், அவங்களோட ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறதுக்கும், அவர்களை இனச்சேர்க்கை செய்யறதுக்காகவும் வடிவமைக்கப்பட்டது. ஏராளமான உணவு, தண்ணி, அப்புறம் கூடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் இருந்தது. யூனிவர்ஸ்னு சொல்ற அந்த இடத்த தொடர்ந்து சுத்தம் செஞ்சாங்க. அங்க அந்த எலிகளை வேட்டையாடுறவங்க யாரும் இல்ல. வெப்பநிலைய ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. மேபி அப்படி இல்லாம கூட இருந்திருக்கலாம். எந்த நோயும் இல்லாத 4 ஜோடி எலிகளை நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் எலைட் பிரீடிங் காலனில இருந்து தேர்ந்தெடுத்து சோதனையோட முதல் நாள் கொண்டு வந்து விடுறாங்க. எலிகள் தங்களோட புதிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க பல மாதங்கள் ஆச்சு. அப்புறம் அந்த எலிகள் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சது. எலிகளோட எண்ணிக்கை எக்ஸ்பொனென்ஷியலி அதிகமாச்சு. ஒவ்வொரு 55 நாளுக்கும் எலிகளோட எண்ணிக்கை 2 மடங்காச்சு. சொர்க்கத்துல அது ஒரு நல்ல காலம். 315 நாளுக்கு அப்புறம் 600க்கும் அதிகமான எலிகள் யூனிவர்ஸ் 25ல வாழ்ந்து வந்தது. படிக்கட்டுல ஏறி இறங்குற வழியில மற்ற எலிகளோட தோள்களை தேய்ச்ச மாதிரி தான் சாப்பிடுறதும் குடிக்கிறதும் தூங்குறதுமா இருந்தது. எலிகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. புதுசா பிறந்த எலிகள் ஏற்கனவே அதிகமான எலிகள் இருக்கிற உலகத்துல நம்மளும் ஒருத்தரா தங்களை அடையாளம் கண்டுபிடிச்சதை தவிர ஒரு மீனிங்ஃபுல் சோஷியல் ரோல்ஸ்க்காக இல்லைன்னு தோணுச்சு. ஆண் எலிகள் தங்கள் இடத்தை பாதுகாக்க நிறைய போட்டியாளர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால நிறைய எலிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளானது தெரிஞ்சது. அதனால தங்களோட நம்பிக்கையை இழந்து போராட்டத்தை கைவிட்டது. அந்த எலிகளோட சமூகத்துக்குள்ள இருக்கிற இயல்பான பேச்சுவார்த்தைகள் உடைஞ்சு ஒரு சோஷியல் பாண்ட்ஸை உருவாக்குற திறமையை இழந்தது. தனிமையா இருந்த பெண் எலிகளை இந்த போராட்டத்துல இருந்து விலக்கி ஐசோலேட்டட் நெஸ்டிங் பாக்ஸஸ்ல மாடி உயரத்துல தங்க வச்சாங்க. மற்ற ஆண் எலிகள் காலோன் சொல்ற அதாவது அழகான எலிகள் குழு எப்பவும் செக்ஸ தேட போகல. மற்ற எலிகள் கூட சண்டை போடல. வெறுமனே சாப்பிட்டு தூங்கி தன்னை சீர்படுத்திக்கிட்டு நார்சிஸ்டிக் மைண்ட் செட்ல அதாவது தனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற உள்நோக்கத்துல மூழ்கின மாதிரி இருந்துச்சு. மற்ற இடத்துல கேனிபலிசம், செக்ஷுவாலிட்டி அண்ட் வயலன்ஸ் எல்லாமே தவிர்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எலிகளோட சமூகமே சரிஞ்சுது. 560வது நாள்ல எலிகளோட எண்ணிக்கை 2200 எட்டிருச்சு. சில எலிங்க பாலூட்டுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் 600வது நாள் வரைக்கும் சர்வை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சில எலிகள் தான் பிரெக்னன்சி ஸ்டேஜ் வர போனது. அதுலயும் பிறந்த எலிகள் உயிர் பொழைக்கல. எலிகள் தங்களோட வம்சத்தை திரும்பவும் மேற்கொண்டு உருவாக்குறத நிறுத்தினதால அதோட அழிவுக்கான பாதை தெளிவாக தெரிஞ்சுது. எலிகள் தங்களோட வம்சத்தை திரும்பவும் உருவாக்குற திறமையை இழந்துருச்சு. அழகான குழுவில் இருக்கிற சில எலிகளும் தனிமைப்படுத்தப்பட்ட பெண் சகாக்கள் எலிகளும் கருத்தரிப்பதற்கு தகுதியானவையா இருந்தப்ப கூட அப்படி செய்யறதுக்கான சமூக திறனை இழந்தது. 920வது நாள் கடைசி கருத்தரிப்பு உருவானது. காலனைசேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சு 4 வருஷம் 10 மாசம் கழிச்சு கடைசி எலி மே 23, 1973 அன்று இறந்து போச்சு. அதுல இருந்து காலோன் எலிகள் 2 வகையான இறப்புகளை சந்திச்சதுன்னு சொன்னாரு. ஒன்னு அவங்களோட பற்று, அப்புறம் சமுதாயத்துக்காக இறந்தது. 2வது இறப்பு அவங்களோட உடல் காரணமா நடந்தது. எலிகள் வகைகளுக்காக எத்தாலஜிஸ்ட் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குனது இதுதான் முதல் முறை இல்ல. காலோன் 1940களில் இருந்து சின்ன எலிகள், மீடியம் சைஸ் எலிகளுக்கு கற்பனையான சூழல்களை உருவாக்கி வராரு. அதுல இருந்து கிடைச்ச கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் ஓவர் பாப்புலேஷன், எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்ஸுக்கும் ஹைப்பர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியும் உருவாக காரணமா இருக்கு. அதோட தொடர்ச்சியா செக்ஷுவாலிட்டி, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், அப்புறம் எக்ஸ்டிங்ஷன் அதாவது முழு அழிவு நடக்குது. பரவலாக மேற்கோள் காட்டப்பட்ட அவரோட பேப்பர் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் சோஷியல் பாத்தாலஜில இருந்து அவரோட முடிவுகள் எவ்வளோதான் சோபிஸ்டிகேட்டடா இருந்தாலும்
எப்போ சமுதாயத்துல சோஷியல் ரோல்ஸுக்கு தகுதியா இருக்கிற தனி மனிதர்களோட எண்ணிக்கை அந்த சோஷியல் ரோல்ஸை ஃபில் பண்ண வேண்டிய பொசிஷனோட எண்ணிக்கையை விட அதிகமாகுதோ அப்போ வன்முறையும் அதை தொடர்ந்து சமுதாய சீர்குலைவும் உருவாகுது. அடுத்து பிஹேவியரல் சிங்க்னு அழைக்கிற ஒரு நிகழ்வை சொல்றாரு. பிஹேவியரல் சிங்க் அப்படிங்கிறது மற்றவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை, மற்றவங்க நம்மளை தேடணும் அப்படிங்கிற மனநிலையோட மற்றவங்க பக்கத்துல இருக்க ஆசைப்படுறது, கூட்டமான மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் இருக்கிற ஆசைகள். காலனோட பிரபலமான ஆராய்ச்சியில இருந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சமூக விஞ்ஞானிகள் உலகத்துல அதிகரிச்சுட்டு வர மக்கள் தொகைக்கு ஒரே சாத்தியமான பதிலா இனப்பெருக்கம் செய்யறதுல கட்டுப்பாடுகளை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. காலோனே எதிர்காலத்துல அதிக நம்பிக்கையோட இருந்தாரு. அவரோட கருத்துப்படி மற்றவங்க கூட இருக்கிற பிசிக்கல் ஸ்பேஸ் கம்மியாகும் போது நம்ம ஒரு கான்செப்சுவல் ஸ்பேஸ், அதாவது பரவலான மக்கள் குழுவோட ஐடியா அப்புறம் டெக்னாலஜிஸ்குள்ள போக வேண்டிய கட்டத்துல இருக்கும். அடுத்து அவரோட கரியர்ல இந்த பிரச்சனைக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. கூட்ட நெரிசல் காரணமா உருவாக்குற தீய விளைவுகளை குறைக்கிற ஆக்கப்பூர்வமான பிரபஞ்சங்களை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? கூட்ட நெரிசல் மனித குலத்திற்கு மட்டும்தான் ஆபத்தா, இல்ல எலிகளோட வகைகளை மட்டும்தான் பாதிக்குமா? அப்படின்னா எது மனித ஆன்மாவை காப்பாற்ற முடியும்? கூட்ட நெரிசலா இருக்கிற இடங்கள்ல ஐ கான்டாக்ட அவாய்ட் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆனா அது போதுமா? யூனிவர்ஸ் 25 பத்தியும் அதனால உருவாகிற கல்ச்சுரல் இம்பாக்ட் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க எட்மண்ட் ராம்ஸ்டன் அண்ட் ஜோன் ஆடம்ஸ் எழுதின பேப்பரை படிங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிம்பிளான கார்ட்டூன் அனிமேஷன்ல எப்படி நாங்க காம்ப்ளிகேட்டட் ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படிங்கறது பிடிச்சிருந்தா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்பினா patreon.com ஸ்ப்ரவுட்ஸ் மூலமா பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை பாருங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்காக அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட வருகையை நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க ஒரு பெற்றோர் அல்லது கல்வியாளராக இருந்தா எங்க வெப்சைட் sproutsschools.com செக் பண்ணி பாருங்க. அதுல இந்த வீடியோ, மற்ற வீடியோ லெசன்ஸ், அடிஷ்னல் ரிசோர்சஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும்.